கரிகாலனுடைய பெருமைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்லணையை கட்டினவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல எல்லாரும் மீன் பிடிச்சான், ஆத்துல குளிச்சான். ஆனா ஆத்தை தடுத்து ஓடுகிற நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு, ஆனா கரிகாலன் அந்த கல்லணைய எப்படி கட்டினார் என்று எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் யார் இப்படி சீறி பாய்கிறது என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாய்ஞ்சிருக்கும். அந்த காவிரி யாரு பாய்ந்து வருகிற காவிரியில தொடர்ச்சி இழப்பிற்கு ஏற்படுது. எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான். எங்க நின்று யோசிக்கிறான்? காவிரி பூம்பட்டினம் கடற்கரையில் நின்று யோசிக்கிறான். கடற்கரை நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சு அவன் கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது, மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல யோசிக்கிறான், ஒரு இவ்வளவு பெரிய உருவம் கடற்கரை நிக்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால் ஆத்து தண்ணிய மணல் ஓடு இருக்கிறது, அந்த மணலுக்குள்ள கல்லை போட்டுக்கொண்டே இருந்தால் கல்லை வைத்து அந்த அணையை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான்.